Very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துருக்கோம் viewers. இன்னைக்கு வந்து மேடம் வந்து நைட் டைம் வந்து ஓட்டிட்டு வந்திருக்காங்க. எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுனாங்க அப்படிங்கறத பத்தி கேட்போம். ஹலோ. ஹாய். எஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நைட் எடுத்தேன். ஓட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஏர்போர்ட் ரோடு எல்லாம் மெயின் ரோட்ல ஓட்டியாச்சு. அதனால நைட்டு வந்து டேயோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஏன்னா லைட் எல்லா இடத்துலேருந்து அடிக்கிறதுனால கொஞ்சம் வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் வந்து கஷ்டமாக தெரியல. ஏன்னா டேயில் நிறைய நாள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால இப்போ புரிஞ்சிருச்சு எங்கெங்கே எப்படி ஓட்டணும்னு. நல்லா இருந்தது, நல்லா ஜாலியாக ஓட்டினேன். எல்லோரும் கொஞ்சம் ஸ்பீடாக போனாங்க, அதனால அதுக்கு நம்மளும் அதுக்கு தக்கன போக வேண்டியிருந்தது. ஸோ நைட் டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கணும். ஸோ ஆர்என் யூஸ் பண்ணக்கூடாது, டிமண்ட் அப் லைட் யூஸ் பண்ணிக்கணும், நல்லாவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டேயில் வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவாங்க, நைட்டில் எல்லாருமே ஸ்பீடாக ஓட்டுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கணும். நமக்கு லொக்கேஷன் வந்து தெரியணும், எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் போக போகிறோன்னு. ஆஸ் யூஷுவல் வந்து ரெகுலராக நம்ம ஒரு ரூட்டில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த இடத்துல லெஃப்ட் திரும்புகிறோம், எந்த இடத்துல ரைட் திரும்புகிறோம் அப்படின்ட்டு. ஸோ மோரோவர் வந்து ரோட்டில் வந்து எங்கே பள்ளம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஒரு புதுசாக ஒரு லொக்கேஷன் நீங்கள் வந்து நைட்டில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகணும், எங்கே பள்ளம் தோண்டி வச்சுருக்கானுங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அலர்ட்டாகவும் வர இருக்கணும். அதுவும் ரைனிங் டைமில் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா வந்து தண்ணி நிறைய இருக்கும், ஓவர் ஸ்பீடாக போனால் பைக் போகிற வாழ்க்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு எப்படி இருந்தது? மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸ்பீட் ரொம்ப போக வேணாம்னு சொன்னீங்க. ஸோ அதுபடி தான் நான் போனேன். அதனால சேஃபாக தான் இருந்தது. எப்போ டக்குனு யாரும் நடுவில் வந்தாலும் பிரேக் போட முடிஞ்சது. ஸோ டே டைமில் வந்து ஒரு 50 ஓட்டிக்கலாம், இல்லை 60 வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ நைட்டில் வந்து அப்படியே வந்து கம்மி பண்ணி ஒரு 40 வச்சுக்கணும். ஸோ 40 வச்சுட்டு ஓட்டினோன்னா நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து 2 வீலர்ஸ் தான் ரொம்ப. ஸோ ஜிக்ஸாக்காக ஓட்டுறது, ஆட்டோக்காரங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது அப்படியே சடனாக நிறுத்திடுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் பார்த்துக்கணும். பஸ்ஸு, லாரி இந்த மாதிரி வரச்ச கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து வழி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நைட் டைமில் ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸோ அதை பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமாம், இப்போ நல்லா ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகே, ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நல்ல ரிஃப்ளெக்ஸஸ் இருக்குது, டக்குன்னு பிரேக் போடுறதுக்கு அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இப்போ. ஓகே, இப்போ நைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருத்தோம்? ஆமாம், இப்போ புரிஞ்சிருச்சு. ஒரு தடவை ஓட்டினால நல்லா புரிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணிக்கணும், ஓவர் ஸ்பீடு வந்து பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது வந்து முன்னாடி போகிறவங்களோட மூவ்மெண்ட் வந்து நம்ம நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நிற்பாங்களா போவாங்களா அப்படிங்கிறத வந்து எப்போவுமே வாட்ச் பண்ணணும். நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 99% ஃப்ரண்ட்டில் தான் பார்க்கணும். ஒரே ஒரு % மட்டும்தான் ரைட் லெஃப்ட்டுக்கு. ஸோ மற்றபடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டில் தான் பார்த்துக்கணும். இதுவே டேயில் ட்ரைவ் பண்ணும்போது 95% ஃப்ரண்ட்டில், 5% வந்து ரைட் லெஃப்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டு ஸோ அப்படி ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா சேஃபாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஓவர் ஸ்பீடு இருக்கவே கூடாது. சில 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு அப்படியே ஆவரேஜாக ஓட்டி நல்லா ஃப்ளோவுக்கு கொண்டு வந்துடணும். மோஸ்ட்லி ஓவர்டேக் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பாய் சொல்லிடணும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தோம் அதை பற்றி சொல்லிடுங்க. நைட் டைம் சொல்லி கொடுத்தது பிடிச்சிருந்ததா? எப்படி இருக்கு? நைட் டைம் ரொம்ப நல்லா இருந்தது. டேல மட்டும் ஓட்டுறது, நைட்லயும் ஓட்டுறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சப்போஸ் எங்கேயா லாங் டிராவல் போறோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ மெயின் ரோட்ல எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குமோ அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டேங்க. ஸோ இப்போ எனக்கு என்னெல்லாம் தப்பு பண்ணேன், எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போ. ஸோ எல்லா டைப் ஆஃப் கிளாஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லா டைமிங்லயும் எல்லா விதமான ரோடுக்கும் எல்லாத்துக்குமே போயாச்சு இப்போ. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஹைவேஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஸோ அதுவுமே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே தனியாக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரெடியாக இருக்கீங்க தனியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு? சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.